இப்போ நான் என்ன சொல்ல வாரேன், இந்த பரப்பு நேரம் தங்கிக்குது இந்த குறித்த பொருள் அடையக்கூடிய அதிகர் உயரத்திலையும் இந்த இடத்துல புயிர் பாரமுடிதல் ஒரு மாறிலி தான், ரெண்டு எல்லாம் ஒரு மாறிலி, அவை அதிகர் உயரத்தில் மட்டும்தான் தங்கிக்குது. ஆகவே நீங்கள் அவரை எந்த ஒரு வேகத்தில் எறிஞ்சன்னு சொன்னாலும், இந்த பொருளை நீங்கள் எந்த ஒரு வேகத்தில் எறிஞ்சன்னு சொன்னாலும், எந்த ஒரு கோணத்தில் எறிஞ்சிங்கன்னு சொன்னாலும், நாங்கள் அப்படி இந்த இடத்துல பாருங்களேன் எத்தனை திணிவு எறிகிறோம், 3 திணிவுகள் எறிகிறோம். அப்படிதானே, 3 திணிவுகள் எறிகிறோம். இப்போ 3 திணிவுகள் எறிகிறோம், நாங்கள் 3 திணிவுகள் எறிகிறோம். இந்த இடத்துல 3 திணிவுகள் கொண்டு இப்படி எறிகிறோம். நான் சொல்கிறேன் மற்றவரை இப்படி எறிகிறேன், மற்றவர் இப்படி எறிகிறேன், இன்னொருத்தரை நான் எறிகிறேன் இப்படி. சரி, அப்போ இந்த இடத்துல ஆனால் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இவங்க 3 பேருமே அடைந்த நிலைக்குத்து ஹைட் சமனாகி, பட் இந்த 3 பேருமே வேறு வேறு வேகங்கள் எரிஞ்சிப்பாங்க. இவர் ஒரு V1 வேகம், இவர் ஒரு V2 வேகம், இவர் ஒரு V3 வேகம். இந்த 3 பேர்ட கோணங்களும் வித்தியாசம். இப்போ வேண்டிய கோணங்கள் எறியலாம், வேண்டிய வேகங்கள் எறியலாம். ஆனால் இந்த பரப்பு நேரத்தை தீர்மானிக்குது இந்த 3 பேரும் அடைந்த ஹைட் h. இந்த 3 பேர் 3 திணிவுகள்டையுமே நான் சொல்கிறேன், இது முதலாவது திணிவு, இது ரெண்டாவது திணிவு, இது மூணாவது திணிவு. இந்த 3 பேருடையும் என்னது இந்த இடத்துல ஹைட் சமனாகிக்குது. ஆகவே பரப்பு நேரம் சமனாகிக்குது. இந்த இது பரப்பு நேரம் சமன். ஆகவே உங்களுக்கு எத்தனை ஆப்ஷனு போகலாம். இதில் T1 = T2 = T3. அதே நேரம் இப்படி ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி கேட்குறார், இந்த 3 திணிவுகள் எறிகிறோம், இப்படி ஒரு திணிவு போகுது. இந்த இடத்துல எங்களுக்கு இந்த எரியல் வேகங்கள் கோணம் எல்லாம் செல்ல தேவையில்லை. சரி, ஒன்று போகுது இப்படி, இன்னும் ஒன்று போகுது இப்படி, இன்னும் ஒன்று போகுது இப்படி, 3 திணிவுகள். சரி, இவர் 1வது, இவர் 2வது, இது 3வது. இவர் வேண்டிய வேகங்கள் வேண்டிய கோணங்கள் எரிஞ்சிக்கலாம். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. தான் கேள்வி. என்ன கேள்வின்னு சொன்னால், இந்த 3 திணிவுகள்டையுமே இப்படி ஒரு படம் தான் தெரியுது. இது முதலாவது திணிவு இப்படி போகுது, ரெண்டாவது திணிவு இப்படி போகுது, மூணாவது திணிவு இப்படி போகுது. ஸோ அந்த அடிப்படையில் என்ன கேள்வி கேட்குறாருன்னு சொன்னால், யாரோட பரப்பு நேரம், இந்த பரப்பு நேரத்தை பற்றி ஒப்படை சொல்லி, அது T1 அதே மாதிரி T2 அதே மாதிரி T3. அப்படி தானே, ஆரம்ப எரியல் வேகங்கள் தந்தில்லை, ஆரம்ப எரியல் கோணங்கள் தந்தில்லை, கிடை வீச்சுகள் எல்லாம் வித்தியாசமாகிக்குது. ஸோ எங்களுக்கு பரப்பு நேரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல ஹைட். அதாவது நாங்கள் ஒப்பிடக்கூடிய துணிக்கைகள், இந்த அவசரம் முக்கியம். நாங்கள் ஒப்பிடக்கூடிய திணிவுகள், இந்த இடத்துல நான் 3 திணிவுகள் ஒப்பிடுறேன். அந்த 3 திணிவுகளும் எரியப்படுற புள்ளியும் வந்தடைகிற புள்ளியும் ஒரே கன்செப்டாக ஆகிக்கணும். ஒரே கன்செப்ட் ஆகிக்கணும்டா. இப்போ இந்த இடத்துல 3 பேருமே ஒரே இடத்துலேருந்து எரியப்படுறாங்க. இந்த இடத்துல ஒரே கிடை நிலத்தில் விழுது. அப்படிக்கலாம், அப்படி தானே. இந்த இடத்துல ஒரே கிடை மட்டத்தில் ஒரு இயக்கம். ஸோ ஒரே கன்செப்டில் அப்படி இருக்குதுன்னு சொன்னால், எங்களை அதாவது பரப்பு நேரத்தை தீர்மானிக்குது இந்த இடத்துல அதிகர் உயரம். அப்போ அந்த அடிப்படையில் அதிகர் உயரம் கூட யாருக்குன்னு சொன்னால், இந்த 2வது துணிக்கைக்காகவே நேரம் கூடுதலாகிக்கும். இந்த 2வது துணிக்கைன்னு சொன்னால் நீங்கள் பாருங்களே, சமன்பாடு இந்த ஆகிக்குது. பரப்பு நேரம் Tன்னு சொல்கிறது, T of fly என்ன சொல்கிறது, 2 தர 2h/g ரூட். ஆகவே h கூடுதுன்னு சொன்னால் டோட்டல் டைம் டு ஃப்ளை கூடும். ஆகவே இந்த இடத்துல என்ன செய்யுது T2 பெருது. அதுக்கு பூர்வம் யாருன்னு சொன்னால் T1, அதுக்கு பூர்வம் T3, அதுக்கு பூர்வம் T3. அதே மாதிரி எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது இப்படி ஒரு கேள்வி, ஒரு பில்டிங் ஒண்டிக்குது. இப்படி ஒரு பில்டிங் ஒண்டிக்குது. சரி, ஒரு பில்டிங் ஒன்றோட உயரத்திலிருந்து 3 பேர் எறிகிறாங்க. ஒருத்தர் இப்படி எறிகிறார், இன்னொருத்தர் இப்படி வரார், இன்னொருத்தர் இப்படி வரார். 3 பேருமே எறிய இயக்கம். இது முதலாவது, இது ரெண்டாவது, இது 3. இந்த 3 பேருமே இப்படி எறிகிறாங்க. ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல எரியப்படுற வேகங்கள் தந்தில்லை, அதே எரியல் கோணங்கள் ஒன்று தந்தில்லை. ஸோ நாங்கள் ஒப்பிடக்கூடிய 3 துணிக்கைகள்டையுமே ஒரே கன்செப்ட் ஆகிக்குது. அதாவது எரியக்கூடிய புள்ளின்னு சொல்கிறது பில்டிங் உச்சி, வந்தடையக்கூடியதுன்னு சொல்கிறது நிலம். அது 3 பேருமே ஒரே செட்டப். அப்படி தானே, எறிகிறோம் பில்டிங்கில் உச்சியிலிருந்து, வந்தடையுது கிடை நிலத்தில். ஸோ அப்படி ஒரே கன்செப்ட் ஆகியிருந்தா எங்களை பரப்பு நேரத்தை தீர்மானிக்குது இந்த இடத்துல அதிகர் உயரம். ஸோ இந்த இடத்துல 3 பேருடையுமே அதிகர் உயரம் கூட யாருக்கு, இந்த 3வது துணிக்கை. அப்படி தானே.
ஹைட் கூட. அவை T3 தான் பரப்பு நேரம் கூட, அதுக்கப்புறம் T2, அதுக்கப்புறம் ஃபைனலாக T1. ஸோ இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்.